Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.25. Find the 15th, 24th and nth term, அதாவது general term of an AP given by 3, 15, 27, 39 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15வது term, 24வது term, nth term சொன்னாச்சு general term. ஸோ general term அது இது ஒரு AP, இந்த AP வந்து இதுதான் 3, 15, 27, 39 சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு AP. இப்போ நல்லா பாருங்கள் 15th டேர்ம் கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. நம்ம இது ஸ்ட்ரைட்டாக 15th டேர்ம் சொல்லி கண்டுபிடிக்க நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோனே தெரியாது. ஸோ இந்த சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு அடுத்த டேர்ம்ஸில் கண்டுபிடிக்க ரொம்ப டஃப்பு. ஸோ அதுக்காக இதுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபார்முலா ஒன்று உண்டு. டிஎன் அப்படி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இதுதான் ஒரு சீக்வன்ஸோடைய அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் ஃபார்முலா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம நிறைய சம்ஸை போட முடியும். பாருங்கள் டிஎன், இது டிஎன்னா அந்த டேர்ம் என்னது அப்படின்னு உள்ளதுக்கு, அதாவது இது ஜென்ரல் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனுடைய ஃபார்முலா. இது இதில் ஏ என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதோட ஃபஸ்ட்டு டேர்ம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸை சொல்லி வந்துருப்பேன். சரி, டி என்பது காமன் டிஃபரன்ஸ், என் வந்தது அந்த டேர்ம் நம்பர். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு டிஎன் என்பதெல்லாம் அங்கே கேட்டிருக்கிறதுலேருந்தே தெரியும். பட் ஏடி அப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏ என்னென்னு தெரியாது, டி என்னென்னு தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நினச்சிங்கன்னா, ஏயை பாருங்கள். ஏ வந்து இந்த டேர்ம் வந்து சீக்வன்ஸாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் டேர்மில் தான் தொடங்கி ஆகணும். இடையிலேருந்து எந்த டேர்ம்ஸ்லேருந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து தொடங்காது. மேக்ஸிமம் ஃபஸ்ட் டேர்ம்ஸில் தான் தொடங்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3 தான் வருது. அப்போ ஏ வந்து உங்களுக்கு 3. ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டி என்னன்னு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குது. ஸோ இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு, T2 மைனஸ் T1. ஸோ T2லேருந்து T1 செப்பரேட் பண்ணிங்கன்னா 15 மைனஸ் 3. அப்போ என்ன வரும், 12ன்னு வரும். இப்போ டி வந்து 12. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, டி இதுதான் இருக்கும் தான் சொல்லி டவுட்டாக இருக்குன்னா 27லேருந்து 15 குறைச்சி பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டாலும் உங்களுக்கு அதே தான் வரும். T3 மைனஸ் T2, 27 மைனஸ் 15. ஸோ 27, 15, 2, 1, 12 தான் வருது. ஸோ இதுக்குள்ளே இருந்தால் டி 12 தான் தெரியுது. ஸோ அதனால் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஜஸ்ட் இது சந்தேகத்துக்காக நம்ம பார்த்துக்கிட்டது தான். ஸோ டி சிக்கல் டு 12 அண்ட் ஏ சிக்கல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ அவங்க கொடுத்துருந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்காங்கன்னா 15th டேர்ம். 15th டேர்ம்னா 15வது டேர்ம். ஸோ டிஎன் என்னென்ன உங்களுக்கு என் பதிலாக நீங்கள் 15 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ nth டேர்ம்னாச்சுன்னா என் தான் போடணும். இதே 15th டேர்ம் எடுக்கும்போது என்ன பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 15 போடணும். அதே போல் ஏ உங்களுக்கு 3 கொடுத்துட்டாங்க. டி வந்து நம்மளுக்கு 12 தெரியும். என் வந்து உங்களுக்கு 15 அதுவும் கொடுத்துட்டாங்க. 15 மைனஸ் 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு 12, 3 ப்ளஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு சப்ரேட் பண்ணிக்கோங்க. 14 வரும். 14 இன்ட்டு 12. ஸோ அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3 ப்ளஸ் 14 இன்ட்டு 12. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6, ஸோ 168 வருது. ஸோ ஆன்சர் வந்து 171. ஸோ அந்த 15th டேர்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ் 171. இதோட ஒரு லெகத்தர் வருங்க 24th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ 24th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இதே மெத்தட் தான், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்காது. ஸோ அங்கேருந்து என்ன பதில் நீங்கள் என்ன பண்ணணும், 24 போட்டிங்கன்னா 3 ப்ளஸ் 24 மைனஸ் 1 இன்ட்டு 12. ஸோ 3 ப்ளஸ் 23 இன்ட்டு 12. ஸோ 23 12 சார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 276 வருது. ஸோ 3 ப்ளஸ் 276, that is going to be 279. ஸோ 24th டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 279. இப்போ அடுத்ததாக பாருங்கள் nth டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ nth டேர்ம் தான் ஜென்ரல் டேர்ம். nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அந்த எண்ணை மட்டும் அப்படியே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் நீங்கள். அப்போ TN is equal to ஏ வந்து உங்களுக்கு 3, அதை நீங்கள் போட்டுருங்க கண்டிப்பாக. n மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். ஸோ nth டேர்ம்னால நீங்கள் nth டேர்முக்கு பதிலாக எந்த எண்ணெய் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்னன்னா என்னவே இருக்கட்டும். டி வந்து உங்களுக்கு 12 தெரியும். ஸோ இதை நீங்கள் 12 உள்ளே கொண்டு போயிருங்க. 12 உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா 12 n மைனஸ் 12ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் 3 ப்ளஸ் 12n மைனஸ் 12 இப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா 12n மைனஸ் 12 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா அதாவது ப்ளஸ் 3 மைனஸ் 12 அப்படின்னாச்சுன்னா மைனஸ் 9 செப்பரேட் பண்ணி பார்த்தா 12n மைனஸ் 9. ஸோ இது ஜென்ரல் டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12n மைனஸ் 10. ஸோ இது எதனோடையது, அதை கொடுத்த இந்த சீக்வன்ஸோட, இது ஜென்ரல் கிடையாது. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கானது இதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கொடுத்த இந்த சீக்வன்ஸோடைய ஜென்ரல் டேர்ம்.
ஸோ அது என்பது 12 and -9. ஸோ நம்ம ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம், 24th 15 டேர்ம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.